இன்னைக்கு நம்ம வெங்காய பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. இந்த வெங்காய பக்கோடா எவ்வளோ நேரம் ஆனாலுமே நல்லா கிறிஸ்பியா ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. சட்டுன்னு 5 நிமிஷத்துல ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். வெங்காய பக்கோடா கொஞ்சம் கூட மாவு ஊதிராம ரொம்பவே சூப்பரா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலைட். இப்போ வெங்காய பக்கோடா செய்கிறதுக்காக ஒரு அகலமான பாத்திரத்தில் 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் தோலை நீக்கிட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ண இந்த வெங்காயத்தை நல்லா கை வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுருங்க. இப்படி பிசைஞ்சு விடும்போது தான் வெங்காயம் தனித்தனியாக பிரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், பிசைஞ்ச வெங்காயத்தை நான் கையில் எடுத்து காட்டுறேன். வெங்காயம் ஒவ்வொன்றும் எந்த அளவுக்கு நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்து கூட சேர்க்கறதுக்காக ஒரு பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 4 பூண்டு தோலோட இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை அதையுமே கட் பண்ணிட்டு இந்த வெங்காயத்தோட சேர்த்துக்கோங்க. இப்போ 6 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்துக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவும் 1.5 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு கணக்கில் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1.5 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைன்னா நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் கூட சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக நீங்கள் பஜ்ஜி கலர் பொடி சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கிறதுனால பஜ்ஜி கலர் எதுவுமே சேர்க்கலைங்க. அந்த காஷ்மீரி சில்லியே நல்ல ஒரு கலர் கொடுக்கும். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம மாவு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க. இந்த வெங்காய பக்கோடா மாவு பிசையும் போது உங்களுக்கு அதிகமான தண்ணி தேவைப்படாதுங்க. மொத்தத்திலே 2 ஸ்பூன்ல இருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு இது கூட சூடான எண்ணெய் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிருங்க. இதுக்கப்புறம் கூடுதலாக 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து மாவு இந்த பதத்தில் பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. பக்கோடா மாவில் நீங்கள் அதிகமான தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு பஜ்ஜி மாதிரி வந்துடுங்க. பக்கோடா போட வராது. அதனால் கரெக்டாக இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் மாவை பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வெங்காய பக்கோடா பொரிச்சு எடுக்கிறதுக்காக எண்ணெய் சூடாக இருக்குது. சூடான எண்ணெயில் மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி கையில் உதுத்து விடுங்க. எடுத்ததுமே மாவை நீங்கள் அப்படியே மொத்தமாக போட்டுறக்கூடாதுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உதுத்து விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பக்கோடா தனித்தனியாக நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். எண்ணெயில் எந்த அளவுக்கு பக்கோடா மாவு சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு இதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கோங்க. இந்த வெங்காய பக்கோடா மாவு தயார் பண்ணும்போது வெங்காயத்தோட ஈரத்தன்மையை பொறுத்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா ஈரமாக இருந்தால் நீங்கள் தண்ணி சேர்க்கவே தேவையில்லைங்க. அப்படியே பிசைஞ்சிட்டு நீங்கள் வெங்காய பக்கோடா போடலாம். இப்போ வெங்காய பக்கோடா நல்லாவே செவந்து வந்துருச்சு பாருங்கள். இதுக்கப்புறமா நீங்கள் எண்ணெயை வடிச்சிட்டு வெளியில் எடுத்துருங்க. அவ்வளோதாங்க. இப்போ ரொம்பவே ஈஸியாக நம்மளுடைய வெங்காய பக்கோடா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம எடுத்திருந்த 2 பெரிய வெங்காயத்துக்கு எந்த அளவுக்கு பக்கோடா வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் வெங்காய பக்கோடா ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெங்காய பக்கோடா செய்கிறதுக்கு அதிகமான டைம் எடுக்காதுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். எவ்வளோ நேரம் ஆனாலுமே இந்த வெங்காய பக்கோடா நல்லா மொறுன்னு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.